Praise the Lord. Good morning. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்ம பாடணும். துதிக்கும் போது அவர் பிரியப்படுகிறார். என்னோட சேர்ந்து பாடுங்க. பார்த்து வேலையாம் என்னை என்றும் மறவாதவர் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் வேலையாம் என்னை என்றும் மறவாதவர் துதியும் மக்கே பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க உம்மை போல யாருமே இல்லையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா மாறா அன்பை மறவேனையா நீரின்றி வாழ்வே இருந்தாதான் மறக்க முடியாதப்பா என்னோட சேர்ந்து பாடுவோம் விடுதலை நமக்கு. இந்த நாளுக்குரிய வசனம் மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Matthew 28:20. And teaching them to obey everything I have commanded you, and surely I am with you always to the very end of the age. தேவன் நமக்கு பெரிய வாக்கு கொடுத்திருக்கார். உலகம் பரியந்தம் முடிவு பரியந்தம் நம்மளோட அவர் இருப்பார். நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்தது இந்த கல்வி, எப்படி வந்தது இந்த நாகரிகம், எப்படி நம்ம இந்த அடிமைதனத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெற்றோம். The first missionary அவர் பிறந்த இடம் வந்து பவுல்ஸ்பியூரி என்ற கிராமத்தில் இங்கிலாந்துல ஆகஸ்ட் 17,
1761 பிறந்திருக்கார். அவர் படிப்பெல்லாம் அங்கே படித்து விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறார். அவர் 12 வயசுல ஒரு ஸ்கின் வியாதி வந்திருக்கும்போது அவன் பெற்றோரெல்லாம் விசுவாசத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்கிறார். அவர் பேப்டிஸ்ட் சர்ச்சில் வளர்ந்து அந்த சர்ச்சில் எல்லாம் மிஷனரி அனுப்புவாங்க உலகெங்கியும். அப்போ அவர் இந்த தேசத்துக்கு யார் போறாங்கன்னு கேட்கும்போது அவர் கரம் எடுத்திருக்கிறார். நான் போறேன் இந்தியாவுக்குன்னு சொல்லி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழுத்திருக்காங்க, இந்தியா பற்றி உனக்கு தெரியாது வேண்டாம்னு சொல்லி. இல்லை, என் பாரம் இந்தியாவுக்கு நான் போகணும்னு சொல்லி. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, வேணாப்பா இங்கே நீ சர்ச்சில் பாஸ்டராக இருந்தால் உனக்கு சேலரி வரும், அதுலேயே நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் இருக்கலாம் சொல்லி. அவர் பாரமெல்லாம் இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும் சொல்லி மேரேஜ் ஆகுது. திருமணம் ஆகி அவங்க வைஃபும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியோ பேசி சம்மதித்து குடும்பமாய் அவங்க கிளம்புறாங்க. 5 மாதம் ஆகுது. ஜூன் டு நவம்பர். அந்த பயணத்துல பெங்காலி ஃபேமிலியை பார்க்குறாரு. பார்த்து அவங்களோட பேசி பழகி அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறார். அந்த படகுல எவ்ரி சண்டே சர்வீஸ் பண்ணுவாங்க. சண்டே சர்வீஸ் ஆலயம் நடக்குமா, அதில் 12 பேர் சேருவாங்க. இவங்களோட வந்த மிஷினரிகளாம் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க, என்ன செய்யணும், எப்படி ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. இவர் அவங்க அப்பாவோட இங்கே இங்கிலாண்டில் இருக்கும்போது செருப்பெல்லாம் தைக்குவார். 1793 அவங்களுடைய பயணம் இந்தியாவை நோக்கி வருகிறது. அந்த படகுலேயே அவர் எல்லாம் கற்றுக்கின்னு இறங்குறாரு. இங்கே வந்து பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஆட்சி, இந்து, முஸ்லீம், பிராமின்ஸ் இவங்களோடலாம் பார்க்கும்போது யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இவருக்கு வேலைக்காரெல்லாம் இருப்பாங்களாம், அவங்க இவங்களுக்கு உதவி செய்தாலும் ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இண்டிகோன்ற கம்பெனியில் அவர் பண்ணின ஒரு குடும்பத்தை நடத்துறாரு. இவருடைய நோக்கம் எப்படியாவது டிரான்ஸ்லேட் பண்ணணும் பைபிளை சொல்லி அவர் இந்த சான்ஸ்கிரிட் படிக்க அங்க இருக்கிற பண்டித்துக்கிட்ட போய் கேட்கிறார். காலையில 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த குரு அவர்கிட்ட கத்துக்கிறார். உணவு எதுவும் சாப்பிட மாட்டாராம். காலையில் எழுந்த உடனே இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றாரு. அவர் டிரான்ஸ்லேட் பண்ண எத்தனை லாங்குவேஜில் பண்ணாரா பாருங்க. பெங்காலி, ஹிந்தி, மராட்டி, ஒரிஷா, கன்னடா, தெலுங்கு, சான்ஸ்கிரிட், அசாமி, பஞ்சாபி, காஷ்மீர், எக்ஸப்ட் தமிழ். அவருக்கு அநேக சோகமான காரியங்கள் நடந்திருக்கு. இந்த இளைய பையன் பீட்டர் என்ற பையன் வியாதியில மரித்து போனான். அதை அடக்கலம் பண்ண கூட யாருமே உதவி செய்யல. அதையும் தாண்டி வந்து உதவி செய்தவங்களை ஊரை விட்டு ஒதுக்கிறாங்க. இவரு சுவிசேஷம் சொல்லினே இருப்பாங்க. அந்த பிராமின்ஸ் அவங்க சொல்லுவாங்களாம், எங்க கடவுள் இந்த தண்ணியும் பாலா மாத்துவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. இவர் ஒவ்வொரு இந்த விக்கிரமா இருக்கிற அந்த சிலைகளை பார்த்து இது என்ன கேட்பாங்க. இது எங்கள் தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனால் படைக்கப்பட்டதான்னு கேட்பாங்க. ஆமான்னு உடனே அவர் அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு பிராமணனை கூப்பிடும்போது, இல்லை நாங்கள் வெளிநாட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டோம், அது எங்களுக்கு தீட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னாராம், உங்கள் தேவன் தண்ணியை பாலாக்கும் போது ஏன் அந்த தீட்டுள்ள ஆகாரத்தை பரிசுத்தமாக மாற்ற முடியாதா சொல்லுவாங்க. அவங்களோட எப்பயுமே இந்த டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். சுவிசேஷம் சொல்லும் போது அதுக்கு தடை வரும். ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. யாருமே ரட்சிக்கப்படலையா. கிருஷ்ணான்ற ஒரு மனித சுவிசேஷம் கேட்டு அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அவரு அடிக்கிறாங்க, வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இது போல அநேக கஷ்டங்களை அவர் பார்த்திருக்கிறார். அந்த பிரிண்டிங் மிஷின் ஸ்டார்ட் பண்றாங்க, ஆரம்பிக்கப்படுகிறது. சில நாட்களில் அதுவும் நெருப்பினால எல்லாமே போயிடுது.
சோர்ந்து போகாம கண்டினியூவா அவர் நடத்துறாரு. இவைகளெல்லாம் பார்த்து அவங்க மனைவி மனநிலையில் பாதிக்கப்பட்டு அவங்க 5 வருஷம் அவங்க பேஷண்டாவே இருப்பாங்க. அவங்களுக்கு அறியாம, அவங்க யோசிக்க தெரியாம 2 முறை அவங்க கொலை செய்ய கூட முயற்சிக்கிறாங்களா. இன்னும் ஒரு முக்கியமான காரியம், கணவர் இறந்துட்டா மணியோட சேர்த்து எரிச்சிருவாங்களா. இதை பார்த்து அவர் ஓடி போய் தடுக்கிறார், அவரை விட மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த ராஜாராம் மோகன் ராயோட சேர்ந்து அந்த திட்டங்களை மாற்றுகிறாங்க. இந்த சிரம்பூர்ல காலேஜ் கட்டுறாரு. இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் படிக்கிறோம், எல்லா ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆக ஒரு பேஸ்மெண்டா அவர் முயற்சிக்கிறார். அவங்களுடைய பிள்ளைகளும் ஊழியத்தில் இருந்தாங்க. 2வது பையன் 1821ல ஃபெலிக்ஸ், அவனும் மறைத்து போறான். சோர்வடைய நேரங்களெல்லாம் ஆண்டவர் அவரை தாங்குறார். அவர் அவங்க பெண்ணும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குதான். பெரிய 10 அடி பள்ளம் வெட்டிட்டு அது ஃபுல்லா நெருப்பு போட்டுட்டு லெப்ரசியா இருக்கிறவங்க, குஷ்டரோகமா இருக்கிறவங்க அந்த நெருப்புக்குள்ள தள்ளி விடுவார்கள். இவைகளெல்லாம் பார்த்து அவருடைய உள்ளம் உடைந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, டாக்டர்களை கொண்டு வராரு. எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன். 1803ல அவர் உடம்பு சரியில்லாத போயிடுது. எல்லாரும் மிஷினரிஸ் எல்லாம் கவலைப்படுறாங்க. அவர் சொல்றாரு, நான் இன்னும் 20 வருஷம் இருக்கணும், அப்பதான் அந்த டிரான்ஸ்லேட்டிங் எல்லாம் முடிஞ்சிடும். அவருடைய அந்த கோல் சொல்றாரு. ஆனாலும் எல்லாம் பயந்துறாங்க, இவர் எழுந்துருவாரோ அப்படி. அவர் ஜபிக்கிற போது, ஆண்டவரே ஒரு 15 வருஷமானா எனக்கு கொடுங்க ஆயுஸ், நான் அதுக்குள்ள எல்லாம் நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இதெல்லாம் முடிக்க அவர் 30 வருஷம் அவர் ஜீவிக்கிறார். தேவன் அவருக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். அவங்களோட இருக்கிற அந்த பிராமின்ஸ் இவங்கெல்லாம், ஏன் உங்க கடவுளே நீங்க உயர்த்தி பேசுறீங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு காரியம் சொல்றாரு. ஒரு வீடு நெருப்புல எரிஞ்சுன்னு இருக்கும்போது அது உள்ள தூங்கின இருக்கணும்னா அடிச்சு இழக்கணும் இல்லையா? அதுதான் நித்திய ஜீவன் தருகிற தேவனை அறியும்படிதான் என்னுடைய பார் அப்படின்னு சொல்லுவார். அவரு அடிக்கடிக்கு சொல்ற வார்த்தை இன்னொன்னு இருக்கு, அதை நம்ம அதை வாசிப்போமா? To know the will of God, we need an open Bible and an open map. அவர் எப்பவுமே சொல்லி நிற்பார், அவருடைய பைபிள் வேற வாசிப்பு நம்ம எல்லாம் வாசிக்கணும்னு சொல்லிதான். இன்னைக்கு நம்ம கிட்ட பைபிள் இருக்கு, நம்முடைய வீட்டுல பெண் பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க, உத்தியோகம் செய்யறாங்க அப்படின்னா அந்த மிஷனரி தான் காரணம். தேவனை அந்த மிஷனரி வழிநடத்தி தூதனாக நம்ம இந்தியாவுக்கு அனுப்பினார். 1834ல அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். 40 வருஷம் அவருடைய ஊழிய பாரத்தெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். அவர் மரிக்கும் போது அந்த சிரம்பூர் ஜனங்கள் எல்லாம் முஸ்லிம் இந்து கண்ணீர் வடிறாங்க. அந்த மழை ஆரம்பிக்குது, அவரு அந்த தூக்கி கொண்டு போகும்போது அந்த பெட்டி கல்லறை கிட்ட போகும்போது ஸ்டாப் ஆயிடுது. ஒரு வார்த்தை சொன்னாரா, அந்த கல்லறையில அந்த நினைவு சின்னமாய் எந்த ஒரு இதுவும் வைக்காதீங்க, என் பெயரும் எதுவுமே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, You have been speaking about William Carey. When I am gone, say nothing about William Carey. Speak only about William Carey, Savior. அப்படின்னு சொன்னவர் தான் வில்லியம் கேரி. அவர்கிட்ட இருக்கிற முக்கியமான குணங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை, அன்பு, விடாமுயற்சி, எந்த நேரமும் ஜெபம், சொசைட்டிக்காக உதவி செய்கிற குணங்கள், கல்வி அறிவிக்கிற குணங்கள். எத்தனை அற்புதம்! அவர்தான் வில்லியம் கேரி. உனக்காக, எனக்காக, இந்திய தேசத்துக்காக அவர் மனைவியை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், சொந்தங்களை இழந்தார், சொந்த தேசத்தை விட்டு தேவனுடைய அன்புக்காய் அவர் வந்தார் இந்திய தேசம்.
இந்த கிறிஸ்துவின் அன்பு என்னில் ஏவ கடவுவதாக சொல்லி அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை, இந்த நாள் வில்லியம் கேரி குறித்து தியானித்தோம். அவரோடு இருந்த ஆவியானவர் எங்களோடு நடத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்காக ஏதாவது செய்யும்படி அன்பு அவங்களை ஏவுதல் உண்டாகட்டும். உலகெங்கும் உண்மை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஆவியானவர்களை ஆளுகை செய்யும்படி நான் சொல்கிறேன். எங்களை பயன்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். Praise Lord.